இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு மச்சான் மச்சான் மச்சான்? ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. விஷயம் ஆமா. வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணி கேட்க? டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலிய சொல்ல, பாய் புலிய சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மருமக. சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிட்டு இருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கொலகாரி. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ.
என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சேன் சிரிச்சேன். முறுக்கு காசுங்கடா எல்லாம் இதில் தானே இருக்கு. காரசிங்கிறது யாருல? மரியாதை பேசியா? சொல்லல. இந்த உட்கார்ந்துட்டு கலை இவன்தாயா? எந்திரல. என்ன சார்? ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நான் ரேப் பண்ணனா? அண்ணே, எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுவேனே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? நீயே ஒரு மொட்டை பையன். ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணத போய் ஒருத்த டீ குடிச்ச கிளாஸ்ல நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். கபார், பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய், நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல? யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? ஏய், கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. ஐயா என்னை கட்டி இறக்கிட்டாயா? நான் தெரியாம சொல்லுங்க. ஐயா ஐயா விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோரனை வந்துட்டு இருக்கானே. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துறை வந்துட்டாரா. என்னை காப்பாத்த வாராடுறா. அதே ஒரு சிங்கத்தை பார்த்துட்டேடா, ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. ஓ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன் பாடுறா. எல இன்ஸ்பெக்டர் செல்லத்தோட மதுரை போயிட்டாருனே. வரதுக்கு 4 நாள் ஆகுமானே. போயிட்டாரா? ஆலினியோட நீ க்ளோஸ்ல. என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல. அது தெரியுதா? இதோட எங்க போற? உடம்பாக்க போயிட்டு இருக்குங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா, இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய் இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பார்த்து போடா வெளிய. ஐயோ, என்னைய படுங்கி வெளிய தள்ளிட்டல. நீங்க குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ற பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பாரு சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூமு, அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியாவது இருப்பாரு. ஓடி சாமி. ஊருக்காரங்க படுத்துற பாடுபட்டாது குரங்கு வரையா புடிக்கிறா. அவனுக்கு புடிக்கிறா. அத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருக்கா. என்ன பண்ணுவேன்? அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா. அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. நம்பிட்டாங்க. என்ன கையை கால வச்சுறாங்க, பிடிங்கிறாங்க, நீங்க மூடிட்டு போறாங்க. இவனா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
கல்ல தூக்குத. 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வர்றான். அண்ணா வாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். புள்ளபூச்சி வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா. வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. முதல்ல பட்டாளத்தில் ஆக்கிற சாமான சாண பிடிச்சாண்டா மத்தவனுக்கு. ஏன்னா அவர் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. டேய் அவர் செத்து 6 மாசம் ஆச்சு. செத்தே போயிட்டாரா? ஆமாடா. வென்று என்னடா சாண கழிச்சு கொண்டு கொடுத்துக்கிட்ட? எங்கடா போன? 6 மாசமா எங்க போன? ஏண்டா ஒரு காய்கறி வெட்ட முடியல, ஒரு கடுப்புக்காரன் கழுத்தை வெட்ட முடியல. எத்தனை வெட்டலாம் வெட்டிலே முறை விடிய காலம் எந்திரிச்சு வீட்டுல வந்து காய்ச்சல காசு கேட்கிறேன். போலீஸ்காரன் பூரா வேலையில ரோட்ல லோலோ அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்கடா போன? எங்க போன? இரியா இறப்பா 18 பட்டி கிராமத்துக்கு இந்த ஒரு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அத முதல்ல உணர்ந்து பேசு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பிட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. என்ன துரு பிடிச்ச வாய்க்குள்ள விட்டு? அப்புறம் நீ கூப்பிடாம ஊர் முறை கூட குமிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன கூற? இப்படித்தான் விராலிப்பட்டில ஒருத்த வாய்க்கு நேர விரல நீட்டி 5 விரல இறந்து விட்டு அன்னக்கரண்டியா வச்சுக்க தெரியுறான். ஏன் பூராத்தையும் மெண்டு துப்பிட்டாங்க. ஏன்டா அப்படி சர்க்க எடுக்கிற? விரல் சமாச்சாரம்டா, விளங்காத வேலை. டேய் இந்த விரல் திருப்பல நீங்க என்ன வைக்கிறீங்க? மம்முட்டி அது மலையாள நடிகர்ல. இத சொன்னேயா? இது பட்டி சமாச்சாரம். ஐயோ பாயிலாம் ஒரு லிமிட் இல்ல பரதேசி. மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு ஜால பிடிக்கலையோ. ஏன சோனனே என்னம்மா? உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்கேன். என்ன ஆச்சு? இத பாரு, சாணம் பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுட்ட. அருவாமனைய கடிச்சு தின்டனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இத தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை வாடா, பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மகன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா, ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும். அதாவது சாண பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எருடா எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கியே? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முஞ்சில துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சாணம் பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கத்திருச்சு கத்திருச்சு கத்திருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா எப்படா போவே?
உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்சா எடுத்து பாரு. இதென்னடா இப்படி ஆகி போச்சு? வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. என்ன மாப்பிள்ள எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்னன்னு கேட்கல சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனி சாமி மோனே. என்னப்ப? என்னடா அப்படி பண்ண பாத்து உள்ள வராம போய்க்கிட்டு இருக்கீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? ஒன்னு யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டிட்டு பாரு, பிறண்டிட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடந்தா பிச்சை தான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? 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 திரும்பியா பாக்குறேன். யாரா ஏமாத்துறே? யாரா ஏமாத்துறே? அங்க எப்ப வரல? மண்டைய படம் பாக்குறேன். நெத்திய பொளந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்பான். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ் ஃபுல். லல்லே குட் மார்னிங். அதானே எப்படி நீ குட் மார்னிங் சொல்லுவ? நீதான் மகள் லொல்லு பிடிச்சவளாச்சே. ஐயோ காணோம். என்னடா காணோம்? என்னத்தைய காணோம்? காணோம்டா. ஓஹோ, ஹார்ட் காணுமா? மாப்பு மாப்பு. ஐயோ பாவம், இவருக்கு இவ்வளவு சீக்கிரம் மென்டல் டிசார்டர் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. உங்களுக்கு கீழ்பாக்கத்துல இடம் வாங்கி கொடுக்காம விடமாட்டேன் நானு. அப்படி என்னத்தனே காணோம்? டைப்ரைட்டர்ல இருந்த எல்லோவிங்கிற 4 லெட்டர் காணாம போயிடுச்சுடா. கஷ்டம்டா சாமி. ஓ அதுவா? அது மெரினா பீச் பக்கம் வாக்கிங் போயிருக்கோம். லல்லு உனக்கு மறுபடியும் லொல்லுதா? ஆஹா, பிராட்கேஜ் வந்துருச்சு. அம்சு குட் நைட். நான் வி சேனல், நீ வயலும் வாழும், நமக்குள்ள எப்படியா குட் நைட்ல ஒத்து வரும்? அம்சே, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி லாட்ஜ் வரைக்கும் புனிதமானது புனிதமானது புனிதமானது. இத சாப்பிடறதுக்கு பதிலா பருத்தி கொட்டை புண்ணாக்கே சாப்பிடலாம். அம்மா, நான் கிளாசிக் டான்ஸ் ஆடுறேன், பாக்குறியா? மேடம் லீவுனா லெஃப்ட் ஹேண்ட் போடுறீங்களா? இது ஆபீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க ஆபீஸ். எங்க ஆபீஸ்ல நாங்க ஆடுவோம், பாடுவோம், கூத்தடிப்போம். மேடம் இருந்தா கை தட்டி காசு கொடுத்துட்டு போவாங்க, தெரியுமா? மேடம் கொடுக்குற அந்த காசை வச்சு குவார்டர் அடிப்போம், கர்ண அடிப்போம், வாந்தி எடுப்போம். இவ யாரு மாமா கேக்குறதுக்கு? நீ அமுக்கு மச்சான். கேளடி ரதியே ரதியே, உடம்பு நரம்புகள் 6 லட்சம். தெரியுமா தகியே தகியே, காதல் நரம்பு. நிறுத்துடா. ஏண்டா உடம்புல 7-8 இத்து போன நரம்பு தான் இருக்குது, உனக்கு 6 லட்சம் நரம்பு வேலை செய்தா? நீ ஏன் நரம்பா இருக்க? நீ சொல்றியா? மாமா நீ கண்டினியூ பண்ணு மாமா. என்ஜாய். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். அங்கே எனக்கு ஒரு இடம் மேடம் என்ன இது ஆபீஸா இல்ல கூத்து பண்றியா? 1 மாசத்துக்கு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சஸ்பெண்டா? ஓவர் ஆக்ஷன் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியா? என்ன யாரா ஓவர் ஆக்ட் பண்ணது? நீயா நானா? மனசுல பெரிய சிவாஜி நினைப்பு. தள்ளுங்க. டேய் ஏப்பா, ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பனா? இங்க என்ன சம்பவம் நடந்திருக்கு பார்த்தும் பார்க்காம போறியப்பா? அப்பா, நாங்க ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டோம். அது மேடம் பாத்துட்டு எங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீதான் உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். நீங்க பண்ண வேலைக்கு டிஸ்மிஸே பண்ணிருக்கணும். டிஸ்மிஸா? அதுக்கு விட கேட்காம இருந்துக்கலாமியா? என்ன மறுபடியும் அடிக்க? இன்னும் ஏன்டா கேட்டவன கொன்னுடுவேன். இந்த பார், இதுக்கு மேல என் மேல கை வச்சா இன்னும் என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? என்னடா அது? என்னது? ஒண்ணுமில்ல. அனாதை புள்ளி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு பொத்துக்கு நிக்கிற.
என்னப்பா ஊருக்குள்ள எதுவும் தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். சீட்ரா நீ. என்னப்பா ஏன்ட்ட சொல்லப்பா. ஒத்தே வெட்டு தலை துண்டா போற மாதிரி தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உங்ககிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. என் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுக்கிட்டே உன்கிட்டயே சாண உடிச்சண்டா என் ஒழுக்கு. ஓவா வாங்கினீல ஓவா. ஓவாவா? ஓ ரூபாவா? ஆமாப்பா போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வேலையில வச்சுக்கிறாத. உனக்கு தான் பணம் தானே? கொஞ்சம் இந்தா 1000 ரூபாய். எப்படி 1000 ரூபாயா? வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டிலாம் சம்பாரிச்ச காசு வட்டியிலையா போகணும். 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி ஓட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வாங்க பாரு டேய். நான் வேணாடா டேய். சொன்னா கேளுடா டேய். வெட்ட ஓவரா. போடா வெட்டி பாருங்க டேய். என்ன போட வேண்டாம் டேய். போடா டேய். ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடாடா. ஒரு அபராதிடா. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. சாமிடா என்னை காப்பாத்துங்க. சோனே என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா. அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊரில் ஆதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா. சரி சரி. கோணல் மாலை கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போகும். நல்லா பண்ணிருக்கோம் போரு. ஆமா. அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம்? அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் செத்து போட்டாங்கண்ணே. ஆமா. அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கண்ணே. அத துரைசாமி அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எப்படா வாங்கும்? சாதாரண குடும்பமா? ஊருக்கே சோறு போட்ட குடும்பம்டா. கலெக்டரே வந்து காலில் விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதுங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி சோனே அந்த குடியார போயிருக்கானே. யாரு? அவன் தான் அந்த மாட்டு தர களஞ்சியம். ஆமா ஆமா. அவனும் சமுத்திரமும் சேர்ந்து தண்ணிய போட்டு கலெக்டர்கிட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல. கலெக்டர் தகராறு பண்ணிட்டாங்களா? ஆமாண்ணே. ஏண்டா யாரு வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது? அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா. அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசுற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுப்பேன். அவன் நல்ல நேரம் அங்க இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போடலாம். அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடா 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 கூப்பிடவே வேணாம். யார் வந்திருக்கா? கலெக்டரா? அவர் எதுக்கு இங்க வர்றாரு? நீங்க தேடிக்கிறீங்களே அவர் தான். பாப்பா பெருமாளு. பெருமாளா? அப்ப இதுல பேர் மருந்து பத்தி என்ன? இந்த பக்கம் சம்பட்டிக்கு சாண பிடிக்க வந்தேன். சம்பட்டிக்கு எப்படிப்பா சாண பிடிக்க என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இல்லப்பா அந்த கலெக்டர் உன்னை நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாராம்ல. ஆயாப்பா உனக்கு தலையில ஜில்லாவில் எந்திர முடியுமா அந்த கலெக்டர்? அதை பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன பிளேட்டே மாத்திர? இல்ல பால் பாண்டி. என்னது பால் பாண்டியா? களஞ்சியம் 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 எடுத்து கொடுக்குற களஞ்சியம். உட்காரு. எங்க? உட்காரு. என்ன பொடியா புடிய போறானுங்க? கூப்பிட்ட உடனே போறாங்கல்ல நல்ல பசங்க.
சூப்பர். புடிங்கடா புடிங்க, அப்படியே போட்டு அமுக்குங்கடா. டேய் வானத்தை வாங்காரா, போடா நான் இருக்கேன்டா. வேணாம் மாஸ்டர், விட்டுடுங்க நான் போறேன். போடா. எங்க அப்பா அம்மா ஒரே பிள்ளை மாஸ்டர், ஆளை விடுங்க மாஸ்டர். அறிவிட்டவனே. சரி சரி, இன்னைக்கு கேர்ள்ஸ் தான் வின் பண்ணிருக்கீங்க. லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் பூரா அவுட். எல்லாரும் போக, ஆட்டம் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர் நீங்க வாங்க மாஸ்டர். நான் வரவா? நம்மளால இப்ப முடியாது. வாங்க மாஸ்டர். வர முடியாதுன்னா ஏன் சார் பயப்படுறீங்க? பொம்பளை பசங்க தானே, போய் பூந்து விளையாடு. முடியாது 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 சார் போங்க சார். மாஸ்டர் மாஸ்டர் நீங்க இப்படி மனசு நிக்கலாமா? போங்க. வேணாம்யா, சும்மா இரு. வேண்டாமா? ஆமா, அப்ப நீ தோத்து போயிட்டீங்க. அப்ப நான் தான் பழையபடி பிடி மாஸ்டர், நீங்க எனக்கு அசிஸ்டன்ட். ஓகேயா? எப்பயுமே நான் தான் பிடி மாஸ்டர். ஒரே மூச்சுல 50 பேர் அமுக்க பாக்கலையா நீ? ஆமா. ஏயா இந்த பிச்சுட்டே சவாலா? வா. குடிச்சு பாருங்க பாப்போம். சார் சார் என்ன ஆச்சு? இப்படி போட்டோ விட்டுட்டீங்களே. அவுட் அவுட். ஏய் மாவனை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. என்ன ஊத்தி அடிச்சு போறானே. இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா? ரெண்டும் கிடையாது, ஸ்டாண்டிங். என்ன விஷயம்? ரொம்ப நாளா உங்க மேல ஒரு டவுட். என்ன டவுட்? அம்மா உங்க சொந்த ஊர்? ஊட்டி. அம்மா எந்த காலேஜ்? உதகமண்டலம். எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? நீலகிரி. ஐயோ எதே பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? 3 ஒரே ஊர் தானே. தெரியல. இப்ப உனக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. கேக்குறேன். கிரிக்கெட் விளையாட்ட முத எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரம்பிச்சோட போய் கேளு. ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு, எப்ப கலக்குச்சு? கலந்தா தானே கலக்கிறதுக்கு. உள்ளே நுழையில அதை பத்தி ஏன் கேக்குற? அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியா கொடியா நாத்திரம் நடக்கிட்டு இருக்க? கபடி விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர், அந்த பக்கத்துல பேர். இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பக்கம் அத்தனை பேர் இருப்பாங்க. இது கூட தெரியாம எனக்கு முன்னால இங்க வந்து பீடி மாசா குப்பை கொட்டிருக்க. நீ உனக்கு எல்லாம் வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. சார் வணக்கம் சார். 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பீங்க. இன்னைக்கு ஒத்துமையா இருக்கீங்க. என்ன விஷயம்? இது மேட்ச் பத்தி டிஸ்கஷன். இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சார்? இந்த பேபியை கூட்டிட்டு ஜாகிங் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் பிடிச்சிட்டீங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன். அட பாக்கதான் இப்படி இருக்கு, குழந்தை மாதிரி. பிடிங்க பேபிய. பேபியா? நல்ல கலந்த ஒருத்தரத்தை வச்சுட்டு பேபி. அப்பா கமலக்கண்ணா, கையெல்லாம் வைக்குது. செத்த பிடிக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது கரெக்டா பதில் சொல்லி வச்சுக்க. நான் படிச்சுக்கிறேன். இன்னும் என்ன கேட்க போற? ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே, அதுக்கு என்ன பேரு? ஒலிம்பிக் கப்பு. ஒலிம்பிக் கப் இல்ல, வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். வேர்ல்டு கப். ஒலிம்பிக் கப். பார் 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 பார். இது மாதிரியே இருக்கு வாய். இது மாதிரி. இது பேர் என்ன? நாய். அது மாதிரி தான் இருக்குன்னு. நாய் மாதிரி எல்லாம் இருக்குடா. நீதான் சொல்லுவாங்க. நீதான் நாய். நீதாயா? நீதான நாய். அங்க பாரு, மூஞ்சி பாரு. எங்க? நாய் மூஞ்சி காமி. அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு. ஒரே நாக்கு. அதுக்கு பெரிய நாக்கு, சின்ன நாக்கு. நாக்கு அப்படி நாடிய பாரு, அப்படியே இருக்கு. மூக்க பாரு, அது மாதிரியே இருக்குது. முகர கட்டிய பாரியா? ரெண்டு அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மூஞ்சி. ரெட்டப்பல மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி அசிங்கமா வருது.
என்ன பாக்குது காக்கா மாதிரி குறுகுறு சைடா பாக்கு அதானே யார் நாயி நீங்க தானே நாயி சரி நாயி சொரி நாயி ஏன்டா அறிக்கிட்ட நாய் நீங்க ஊருக்கு போயிட்டா வீட்டுக்கு ராத்தி பூரா கண்ணு கால காத்துறோம் நீங்க வாரத்துல 2 வாட்டி 3 வாட்டி 4 கிலோ 5 கிலோ கறி எடுத்து தின்னுவீங்க வெறும் எலும்பை மட்டும் எங்களுக்கு போடுவீங்க இப்ப பாத்தா நான் உங்க எலும்பு எடுக்கிறேன் என்ன என்னடா வெக்கமா இருக்குடா வெக்கமா இருக்கா வேலு திரும்படாங்க மாப்பிளையே கண்ணு மாதிரி உட்காந்துருக்க நீ என்னமோ பட்டர் போட்ட பண்ணு மாதிரி குழஞ்சிட்டு இருக்கிற என்ன பேசுற நீ நிச்சயத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வைக்கப்படுதா மாப்பிளைக்கு சொல்ல நம்ம வைக்கப்பட்டாதானே மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா பொண்ணு அசத்திரம் பார் பொண்ணுக்கு ஆட தெரியுமா தெரியுமே அது சரி நல்லா பாட தெரியுமா சரிக்குமா பதனி தெரியுமே ஆமா இவர் பெரிய டைரக்டர் இவர் பெரிய மியூசிக் டைரக்டர் நடிகை செலக்ட் பண்றாங்க முகரைய பாரு நிச்சயார்த்தம் தானே நடக்குது நிச்சயதார்த்தம் தாயா நம்மள மாப்பிள்ள வீட்டுக்காரங்கல்ல ஒரு 4 கேள்வி கேட்டா தானே கௌரவமா இருக்கும் 4 கேள்வி என்ன 4 கேள்வி 40,000 கேள்வி இத பூரா கேட்டோம்னா நிச்சயார்த்தம் முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும் அதுக்குள்ள மாப்பிள்ள மெண்டல் ஆயிருவான் வேணாம்னு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்காந்தா விட மாட்டேங்க போட்டு இப்ப என்னங்கிற தட்டு மாத்தன அவ்வளவுதானே ஆமா ஐயா சட்டு புட்டு தட்டுகளை மாத்தி விடுங்க மாத்திட்டா போச்சு இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான் ஆசீர்வாதம் வாங்கி டேய் என்னப்பா பசிக்குதா மாப்பிளைக்கு பசிக்குதா சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா குட்னா ஏன்டா போய் சொல்ற ஏன் பசிக்கலையாப்பா எனக்கு பசிக்குதுப்பா பொழப்பா இது அரிசி வாங்குறது பருப்பு வாங்குறது விறகு வாங்குறது ரேஷன்ல போய் மண்ணெண்ணைக்காக வரிசையில் நிக்கிறது என்னையா அது பேசாம ஜப்பான்காரங்க மாதிரி காலையில ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பசி அமத்தாம மார்க்கெட் என்னையும் சேர்த்து இழுத்தடிக்கிறேன் சாப்பிடலாண்டி சாப்பிடலாம் மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஜப்பான்கார மாதிரி தம்மா தூண்டா சப்பட்டின்னு மூஞ்ச வச்சுன்னு சுத்தலாம் இப்ப இருக்க முகரைகளுக்கு அது எவ்வளவு மேலு காமராசண்ணா என்னம்மா காமராசண்ணா ரேஷன் கடையில போய் 2 கிலோ சக்கரை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க நான் போய் எடுத்துக்கிறேன் ஏன் நீ போய் வாங்கினா கருத்துறியா இல்ல பாதங்கிறது தேஞ்சு போயிருமா அது இல்ல என்ன குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு ஒலை வச்சிருக்கேன் வேற யாருமே இல்ல அதுதான் சொன்னேன் சும்மாடா குடும்பம் நான் வாங்கி தரேன் சரிண்ணா கார்டு இருக்குல்ல இருக்குண்ணா சரி என்னடா அப்படி பாக்குற ஒண்ணும் இல்ல காமராசு என்னக்கா? நில்லுப்பா என்னம்மா உன் வீட்டுல சாணின்னு எல்லணுமா ஏன் போக்கத்தவனே டேய் என்னக்கா வேணும் கடைக்கு போயிட்டு வரும்போது ₹1 மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வந்துரு சரி வாங்க இந்த காசு அட வைங்கா காசெல்லாம் வேணாம் வைங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படியே வர்றப்ப அந்த அம்மா வீட்டு கக்கிசையும் கழுவி விட்டுரு குட்னா நட தொண தொண கண்ணு தெரியல எறும்பு கடை மாதிரி வந்து மோதுறிய பாத்து வரக்கூடாதா சரி இப்ப என்ன காமராஜ் உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன் இந்த பை நிறைய புளி இருக்கு எப்படியாவது நாடார் கடையில வித்து காசாக்கிடு ராத்திரி கல்லு அடிச்சா தான்ப்பா பொண்டாடிக்கிட்ட லொல்லு பண்ண முடியும் சரி ப்ளீஸ் சரி எப்படியாவது பார்த்து அவன் மனுஷன் இன்னும் போகல காமராஜர் நின்றாடே என்ன உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த ஊரை பூமி தாங்குதா நீ தாங்குறியா அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் காமராஜர் நின்றாடே என்ன உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த ஊரை பூமி தாங்குதா நீ தாங்குறியா அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் அடையிறது இருக்கே அதான்டா பெரிய சந்தோஷமே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா என்ன இளிச்சவாயன் இருந்துட்டு போகுது வா உனக்கு ஒரு பேர் இருக்கப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க புண்ணாக்கு சார் எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார் எதுக்கு என்னதா இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க அதுக்காகத்தான் தேங்க்யூ கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ என்ன டிஸ்கஸ் பண்ண போற நிறைய விஷயங்கள் பேசணும் உட்கார்ந்துட்டு பேசுவோம் எஸ் அன்னைக்கு உட்காருங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் சிட் ப்ராப்பர்லி சார் இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க டேய் ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே
ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார் போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சாரி சார் சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார் 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? ஜகா வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏ மம்மிட்டிங்களா, வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார் நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார் நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார் இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆர் யூ சேலஞ்ச்? சிகரெட் குறா. ஐயோ எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்சா அடைக்கடா. மணிக்கடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குடுறேன். அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா அடி அடி. அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடப்படாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸா விடு. எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்கிறவன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒத்தி ஆடுறா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டா. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்றேன். அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு. எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. எப்படி பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அறை. இப்ப தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். பாக்கலாமா? ஒரே கூட்டமா இருக்குது. எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாண்டா ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவன் ஏன்டா ஸ்டூடெண்ட்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் போடா. இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாள் அந்த வேலை? எத்தனை நாளா அந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். இவன் என்ன போலீஸ் ஏட்டுன எருவ மாட்டீங்க. மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு. இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும்.
இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்க. போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன கேட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. என்ன 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 பண்ண போற? தற்கொலை பண்ணிக்க போற. எதுக்கு? பின்ன கேட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடி என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியானு கரெக்ட் பண்ணுடா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? உங்களுக்கான என்ன பண்ணுவாங்க. ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களே, அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே எந்திரி. ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவு வந்துட்டோம், ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் டச் ஆகி லவ் மூடி ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படார்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகன போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கு போலீஸ் வழக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா, பேச்சு பேசுறான் பாரு. கொண்டு வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாக்கலாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது? ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டுருக்கீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதியை கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடுனா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். யோ நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. யோ நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குறா. இப்படி சொதப்பிட்டீங்க. டேய்
நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஏன்டா கொடுத்த? ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? வா சேர்ந்து குத்துரு. கவுத்துட்டீங்களே, நானாவது உட்கார்ந்துருப்பேன்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒற்றக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுங்க, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்டு. ஐயோ வரானே, பாத்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அறத கால பழசியா, இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. நான் குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம். எங்க ஐட்டம்னு அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? இவர் போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், எல்லாம் நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் Dress இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டேன், தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பர பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டேங்கிறாளே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல.
என்னம்மா ஃபைல்ல இருக்கு? நீங்க கொடுத்த ஃபைல் தான். என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ, கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 ஐயோ, அவனை பாரு. என்னன்னே தெரியலமா. அவனை பாரு. விடுங்க அவனை. கட்டிச்சு கோதரா விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? ப்ளீஸ் மை டார்லிங். அப்பாடி, நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினம்மா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டிட்டா? இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கு கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே துடுப்பு மட்டும் கரையினிலே. என்னடி இவ இன்னைக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடி, வசந்த வளைச்சு போட்டுட்டா. எப்படி கவுத்துனா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளைங் கிஸ்ல 420 பீடா போட்ட மாதிரி பாட்டு கிறங்கிடுச்சுப்பா. பாக்கடி, ஃப்ளைங் கிஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் பிரெஞ்ச் கிஸ்ல வந்து நிக்க போகுது. அதை விடு, இன்னைக்கு நம்ம ஒரு காமெடி மூவி போலாமா? உங்களுக்கு இப்ப காமெடி தானே வேணும்? இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டுட்டுமா? என்னடி பண்ண போற? அங்க பாரு. புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வரான், அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. ஹாய். ஸ்டாப்யா? நோ ஸ்டாப். ஸ்டாப். நோ ஸ்டாப். நிக்காம போறேன்டி. நான் நிக்க வைக்கிறேன். ஏ லூசு, சைக்கிள் நின்னு 5 நிமிஷம் ஆச்சு. நின்ன இடத்துலயே ஓட்டுறியா? நின்றுச்சா? அது ஒண்ணும் இல்ல, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கால, எல்லாம் இருட்டா தெரியுது. அதான் நின்ன இடத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கான். மூஞ்சிக்கு கூலிங் கிளாஸ் கேக்குதா? குடுறா. ஆமா, அது என்ன காதுல சேஃப்டி மிஷினா? வாக்மேன். வாக்மேன் சொல்ற? சைக்கிள்ல வர என்ன பாட்டு கேக்குற? ஏய் எட்ரியதா? அடி கன்ஃபஸ்ட் கவச கேட்டுட்டு இருக்காண்டி. இத போய் கேக்குற? உன் வயசுக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும்டா கிராக். இப்போ என்ன கேட்கணும் தெரியுமா? இத கேளு, போடுறி. எழுந்திருப்பா. ஐயோ, யாருப்பா நீ? எந்த கிளாஸ், எந்த இயர்? இப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க. ஒன்னதான் கேக்குறேன், யாரியா? சொல்டா. ஐயோ, பிடி மாஸ்டர் பிச்சு பிச்சுவேதான். சாரி சார்,
பிரின்சிபால் ஏதோ லூசு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னன்னு போய் பாப்போம். இவர்தான் இப்ப இங்க இருக்கிற பிடி மாஸ்டர் கமல கண்ணன். இத போய் அந்த கிறுக்கு பையன் எதுக்கு சார் சொல்றீங்க? யார பாத்து கிறுக்கன்ற? இவரை பார்த்தா அவனுக்கு கிறுக்க மாதிரி தோணுதா? ஆமா, இவர்தான் இந்த காலையில ஜாயின் பண்ணிருக்கிற புது பிடி மாஸ்டர் பிச்சு. அப்ப நானு நீ இவருக்கு அசிஸ்டன்ட், அவர் மேல நீ அவருக்கு கீழே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சார்? நான் கீழே இவர் மேல. இது என்ன நல்லது பண்ண? இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்திருக்கியா? இருந்த 2 டீ கப்பையும் போட்டு உடைச்ச. இனிமே இந்த காலேஜ் கப்பா வாங்கி குவிக்கணும். அதுக்கு தான் இவரு மிஸ்டர் பிச்சு. இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பாஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், நாம தான் கப்பு வாங்கணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கைய விடுறீங்களா? மூஞ்சி எல்லாம் பெதிக்கால் மாதிரி பிடிக்குது. முதல்ல முகரை கழிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் கோ. கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் காணாம. என்ன சார் ஒருவித பயத்தோட பீதியோட நிக்கிறீங்க? பயமா எனக்கா? நோ 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 நோ. ஏயா ஜெயிக்க போறது நம்ம, கப்பு வாங்க போறது நம்ம. நான் ஏயா பயப்படணும்? கப்பா உங்களால ஒரு டீ கப்பு கூட வாங்க முடியாது. எதை வச்சு சொல்ற நீங்க? பசங்க மூஞ்சி பாருங்க. போக்க போற காலம் இப்பவே தெரியுதா? ஜெயிக்கிறோம்யா நம்ம. வந்து கட்டிக்குமா? 1 மாசம் சம்பளம் நான் ரெடி. நீங்க ரெடியா? 1 மாசம் சம்பளமா? ஓகேயா? ஓகே 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 ஓகே. ஏண்டா டேய், என்ன சார் வினோத் எங்கடா? வரேன்னு சொன்னா சார். இன்னும் ஆளு காணோம் சார். ஆளு காணோமா? ஆமா சார். அட பாவிகளா, அவனை நம்பிதான்டா முத வாங்க போற சம்பளத்தை அந்த மூதிவிட்ட பதவியை கட்டிருக்கு. வருவானா இல்லையாடா? வந்துருவோம் சார். வருவான்ல? 1 மாசம் சம்பளம்டா. அவன் மட்டும் வந்தானா மேட்ச் கலக்குது. இப்படி விளையாடுறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. மானத்தை வாங்காம சூதானமா வாடுகிறான். ஓகே சார், மேட்ச் முடிஞ்சு போச்சு. நீங்க தோத்து போயிட்டீங்க. சம்பள பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். சம்பள பணத்தையா? எப்படியா மேட்ச் முடிஞ்சு? இப்பதானே இன்டர்வல் விட்டு இருக்கேன். இன்டர்வெல்லே தெரிஞ்சு போச்சுங்களா சார்? அவசரப்படாம சும்மா சார் வாங்க சார். நான் சிரிக்கிறேன். நான் எப்ப சார் சிரிச்சேன்? பேசாத. ஆட்டமா ஆடுறாங்க. நான் ட்ரைனிங் கொடுத்த அவனை இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம காலேஜ் தோத்துது உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். எப்பா என் செல்ல என் ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சுங்கடா. இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிரும்டா. சார் ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேர் கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவு கட்டவனே, வெக்க கட்டவனே. ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பயுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வஞ்சகம் இல்லையா? என்ன கொடுக்காம குடிக்கிறது? பாரு, இந்த மேட்ச்ல வேணா தோத்தீங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பேன் அம்பிட்டு போய் சொல்லிட்டேன். மூல போய் சம்பளத்தை காப்பாற்ற போனா 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 1 மாசம் சம்பளம் போடுறா. வினோத் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி நம்ம காலேஜ் கப் வாங்கி கொடுத்ததுனால உங்க எல்லாருக்கும் 2 நாள் லீவ். வணக்கம்.
நீங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. வாழ்க வாழ்க. ஒரு முக்கியமான விஷயம், வருத்தமான விஷயம் கூட. எங்க முதலாளி கொஞ்சம் லூஸ். இதுக்கு முன்னாலே இந்த ஹோட்டல்ல வேலை பேச வந்தா பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் எங்க முதலாளி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. செருப்படி, கைகலப்பு, கச்சாம் முச்சான் வார்த்தைகள் எல்லாமே நடந்திருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய டாப் கிளாஸ் ஹோட்டல் இது. என்ன பண்றது? இதை வாங்கணும்னா எங்க முதலாளியோட கிறுக்குத்தனத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன். அவர் நின்னா நீங்களும் நிக்கணும், அவர் உட்கார்ந்தா நீங்களும் உட்காரணும், அவர் சிரிச்சா நீங்களும் சிரிக்கணும், அவர் தும்புனா நீங்களும் தும்பணும், அவர் இரும்புனா நீங்களும் இரும்பணும், அவர் மூக்க சுரைஞ்சா நீங்களும் சுரையணும். அவர் மூக்கைங்களா? என் மொட்டை ஊ மூக்கியாயோ மன்னிச்சுக்கீங்க. அவரு வாயில அடிச்சுக்கிட்டா கரெக்டுப்பா. ரகுபதி வந்துட்டார். சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் வந்தாச்சு. வாங்க. ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். நீங்க உட்காருங்க. விசித்திரமா இருக்கு. ரகுபதி, என்ன இதெல்லாம்? நீங்க சூப் சாப்பிடுங்க. ஓகே. நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் கொஞ்சம் லூஸ்ன்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ரகுபதி, ஈ என்ன எனக்கு அலர்ஜி தெரியல. தெரியும் முதலாளி. இது சாதாரண ஈ இல்ல, மாட்டு ஈ. இந்த மாட்டு ஈ கடிச்சுதா கிராமத்துல என் சிநேகித மன்னார் மண்டைய போட்டா. அன்னில இருந்தே தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பாத்துடுறேன் ஈயா நானான்னு. அப்படி இருங்க, அப்படி இருங்க. இங்க இருக்கியா? ஏண்டா தடியா? யார தடியா? சார் இன்னைக்கு தான் திருப்பதி போய் அழகா மொட்டை அடிச்சு வந்திருக்காரு. அந்த சுத்தமான இடத்துல உட்காந்து அசுத்தம் பண்றியா? ஒண்ணு விட மாட்டேன் சார். அது விஷயம் கடிச்சு அமிலாடுவீங்க. அப்படியே இருங்க. புடிச்சிட்டேன் முதலாளி, புடிச்சிட்டேன். அங்கே உட்காந்துருக்கியா? மூக்குல உட்காந்துருக்கியா? அதனா மூக்கு நினைச்சியா? பீரங்கி வெடிச்ச என்ன ஆவ? அப்படியே இருங்க. ஒரே குத்து. அந்த மீச மேல போய் உட்காந்துட்டியா? விட்டுடுவேனா? அறிவு கட்ட முண்டோ. என்னையா திட்டுற? இல்ல அந்த ஈய அது மீசடா. முதுபலை காடு நினைச்சியா? சார் அப்படியே இருங்க. ஒரே அடி. உங்க மூஞ்சி சப்பையானாலும் பரவாயில்ல, நான் இதை சாகடிக்க விட மாட்டேன். புடிச்சிட்டேன். மாட்டிக்கிச்சு. என் பல்லு கட்டிக்கோ. கழுத்துல உட்காந்துருக்க. உங்க கை சரிப்படாது. இரு, கத்தி எடுத்துக்கிறேன். இரு சார், அப்படியே இருங்க. கத்தில ஒரே வெட்டு. ஹோட்டலடா வாங்க வரீங்க? ரகுபதி, ஓ மூக்கு மேலே மூவ் பண்ணாத, மூர்ச்சி விடாத. சரி, அப்படியே இரு.